என்னதான் வெரைட்டியாக புதுசாக நிறைய ரைஸஸ் செஞ்சாலும் எங்கள் அம்மாச்சி ஸ்டைலில் செய்கிற இந்த தக்காளி சாதம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கர் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 வரமிளகாய், ஒரு 30 சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் ஒரு 400 கிராம் தக்காளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இதில் எந்தவித மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த வரமிளகாவோட காரம் தான். மூடி போட்டு வச்சுக்கலாம். தேவையான உப்பும் போட்டாச்சு. நல்லா மசிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு நான் இந்த 1/4 பிடி உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 உலக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்ததும் அரிசியும் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 2 விசில் விட்டு இறக்கணுன்னா மணக்க அம்மாச்சி ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி. இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கு அப்பளமும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க.